எப்படிப்பட்ட அம்சம் என்று கேட்டால், இந்த துவா தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊடகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துவா என்கிற அம்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறார். நீங்க சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து மனித சமுதாயத்தை படைத்து மனித சமுதாயத்துக்கு எதுவெல்லாம் தர வேண்டுமோ அதையெல்லாம் அவன் நிர்ணயம் செய்துவிட்டு இந்த துவா என்கிற அம்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்திருக்கலாம். இந்த துவா என்கிற அம்சம் இல்லை, நீங்க உங்களுக்கு உலகத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், துவா என்கிற ஒரு அம்சமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்லாமல், இந்த மனிதன் அவன் உலகத்திலே அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், அது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருந்தாலும் உலகிலே ஏற்படக்கூடிய மாற்றமாக இருந்தாலும் அவனுக்கு எதுவெல்லாம் அவன் தேவை என்று கருதுகிறானோ அதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துஆ என்கிற அம்சத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த துஆ என்கிற அம்சம் இருக்கு பாருங்க, இதை நாம் மிக சாதாரணமாக கருதி விடக்கூடாது. ஏதோ அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் என்றால் ஒரு சடங்கு மாதிரியான அம்சமாக துஆ என்கிற அம்சத்தை கருதி விடக்கூடாது. துஆ என்கிற அம்சத்தை பொறுத்தவரை இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தியாக அல்லாஹ் துஆவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆவு ஹுவல் இபாதா, துஆ என்றால் என்ன தெரியுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, துஆ என்றாலே அது வணக்கம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த துஆ என்கிற அம்சம் என்ன என்று கேட்டால், எப்படி நம் தொழுகை இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கமாக இருக்கிறதோ, நோன்பு இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கமாக இருக்கிறதோ, அதுபோல இஸ்லாத்தினுடைய ஏனைய அம்சங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கமாக இருக்கிறதோ, அதுபோல இந்த துஆ என்கிற அம்சம் இருக்கு பாருங்க, அதுவும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, வணக்கம் என்றாலே துஆ தான் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப தொழுகை என்பது வணக்கம் தான், வணக்கம் மட்டுமல்ல அந்த வணக்கமே துஆ தான். நோன்பு என்பது வணக்கம் தான், அது வணக்கம் மட்டுமல்ல நோன்பு என்பது அது ஒரு துஆ தான். அதே போல திருமறை குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் திக்ர் எடுப்பதாக இருந்தாலும் எல்லாமே என்ன நோக்கத்துல, நாளை மறுமையிலே இதன் மூலமாக நன்மை அடைந்து கொள்ள வேண்டும், சுவனத்தை பெற வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லா ஒரு அம்சத்தையும்